ஹலோ சார். சொல்லுங்க மேம். சஜிதா மேம். சார் என் பேர் சஜிதா. ஆக்சுவலி எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னே தெரியாது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணணும், லேர்ன் பண்ணணும்னா நான் ஸ்கிராச்ல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. ஸோ எனக்கு இது எங்க ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்படி ஸ்டார்ட் பண்றதும் தெரியல. செல்ஃபா லேர்ன் பண்ணவா இல்ல பே பண்ணி படிச்ச அது ரிலேட்டடா போவானும் தெரியல. பிளஸ் இன்னொன்னா நம்மளுக்கு ஸ்பெசிபிகேஷன் சொல்லிட்டு 6 to 7 இருக்குல்ல சார், அந்த 7 டூலுமே படிக்கணுமா இல்ல ஏதாவது ஒரு டூல் மட்டும் செலக்ட் பண்ணி அதுல நல்லா லேர்ன் பண்ணிட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அஸ் அ ஃப்ரெஷரா மேம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோஷன். ஓகே, மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுல ஐடியா இருக்கா? சார், வாட் இஸ் மார்க்கெட்டிங்? மார்க்கெட்டிங்னா நம்ம ப்ராடக்ட் ஏதாவது சேல் பண்றது, இல்லன்னா அதை கன்வே பண்றது. ஓகே, எக்ஸாக்டா சிம்பிளா சொல்லணும்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்கான ஒரு விஷயம். ஓகேவா? பட் ஆக்சுவலி இன்னும் டீட்டெயில்டா ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்கு நம்ம பண்ற ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டியுமே மார்க்கெட்டிங் தான். ஓகேவா? அண்ட் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்போ நான் எதுக்கு வெபினார் வைக்கணும், ஃப்ரீ வெபினார் வைக்கணும் சொல்லுங்க? நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு சண்டே மார்னிங் 10 மணிக்கு உங்க எல்லாத்தையும் நான் அந்த குரூப்ல என்கேஜ் பண்ணி நான் ஃப்ரீ வெபினார் வைக்கணும் சொல்லுங்க? மார்க்கெட்டிங். பட் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்? கோர்ஸ் செல் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி. ஓகேவா? அப்போ இந்த வெபினார் கண்டக்ட் பண்றதுமே ஒன் ஆஃப் த மார்க்கெட்டிங் ப்ராசஸ். ஸோ நம்ம ஒரு ப்ராடக்டை செல் பண்றதுக்கு, ஒரு சர்வீஸ் செல் பண்றதுக்கு நம்ம பண்ற ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டியுமே இட்ஸ் மார்க்கெட்டிங். ஓகே. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது த்ரூ டிஜிட்டலாக பண்ணுற ஒரு மார்க்கெட்டிங் ப்ராசஸ். ஸோ த்ரூ டிஜிட்டலாக அப்படின்றது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக கன்வே பண்ணணும்னா, ஓகே, அந்த காலத்துலலாம் வந்துட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் எதில் பார்ப்பீங்க? டிவியில் பார்ப்பீங்க, நியூஸ் பேப்பரில் பார்ப்பீங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரியாக்ட் பண்ணுவோம். பட் இப்போ வந்துட்டு எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்கு. டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படின்றது ஒரு விஷயம் கையில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட் டிவைசஸ் இருக்கும் பார்த்தீங்களா? இன்டர்நெட் டிவைசஸ் என்னென்ன இருக்கு சஜிதா மேம்? இன்டர்நெட் டிவைசஸ் அப்படிங்கிறது என்னென்ன இருக்கு? மொபைல் ஃபோன், லேப்டாப், வெப்சைட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் டிவைசஸ். ஸோ இன்டர்நெட் டிவைசஸ் மூலமா ஒரு பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்றது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேவா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு ஒன் லைன் ஜாப் அப்படின்றது கிடையாது. அதுக்குள்ள நிறைய இருக்குது. எஸ்இஓ இருக்குது. எஸ்இஓலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரோல் இருக்குது. வெப் மாஸ்டர்னு ஒரு ரோல் இருக்குது. மெட்டா ஆட் ஸ்பெஷலிஸ்ட்டும்பாங்க, சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டும்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சப் ரோல்ஸ் நிறைய இருக்குது. அதில் ஒரு ஒன் ஆஃப் த ரோலில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச ரோல்லையோ இல்லை உங்களுக்கு வர ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு விஷயமும். ஓகே, இப்போது இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்கலாம், கூகுள் பார்த்து கற்றுக்கலாம், சாட்ஜிபிடி வந்துடுச்சு, சாட்ஜிபிடி பார்த்து கற்றுக்கலாம். ஸோ உங்களால் செல்ஃப் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் டூ செல்ஃப் லேர்னிங் திங்ஸ். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் பார்க்குற விஷயம் என்னன்னா, நிறைய பேர் செல்ஃப் லேர்ன் பண்ணுறவங்களே என்ன விஷயங்கள் வந்துட்டு பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டாக எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், என் பண்ணணும்னு தெரில. ஏன்னா யூடியூப், கூகுள்லாம் போனோம்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குது. எங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும், எங்கிட்ட இருந்து முடிக்கணும்னு தெரில. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு மென்டர், ஒரு கைடு, ஒரு டீச்சர் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அது பெர்ஃபெக்டாக இப்படி போகணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்துட்டு கிடைக்கும். யூ கேன் டூ த கோர்ஸ், ஓகேவா? பட் பே பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பண்ண தேவையில்லை. பட் அகெயின் மார்க்கெட்டிங் அப்ரோச், நம்மளோட கோர்ஸ் வந்துட்டு 10,000 அப்படின்ற ஒரு ஃபீஸ் இருக்குது. கம்ப்ளீட் ஆன்லைன் கோர்ஸ். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின். சரிங்களா? ஓகே சார். இந்த மாதிரி ஆன்லைன் கோர்சஸ் நான் ரிலேட்டடா செக் பண்ணும்போது நிறைய இன்ஸ்டிடியூஷன் நிறைய இதெல்லாம் வந்தது. சோ அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து 3 days வந்து தேர்ஸ் கிளாஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. மத்தவங்கலாம் அப்படின்னா ரெக்கார்டிங் செக்ஷன்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க. வீக்லி ட்வைஸ் வீக்கெண்ட்ல வந்து லைவ் செக்ஷன் இருக்கும். அப்ப நம்மளோட இன்குவரிஸ் வந்து கேட்டுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. சோ அது ரெக்கார்ட் செக்ஷன்றது அது எப்பனாலும் எடுத்துக்கலாம். சோ இப்ப கரண்டா அப்டேட்டா இருக்கிறது நிறைய அப்டேட் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா? சோ அது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா லைவ் கிளாஸ்ல அவங்க கூட இருந்து படிக்கிறது தானே சார் கரெக்டா இருக்கும். சோ அதுவும் செக் பண்ணிட்டு சார் இருந்தேன்னா. ஓகே மேம், நீங்கள் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கே ஆன்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், நான் யூடியூப் பார்த்து படிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த யூடியூப் எப்போ அப்லோட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. எப்போ அதான் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்காது, லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ எஸ், லைவ் கிளாஸஸ் இஸ் பெஸ்ட். அண்ட் ஆல்சோ நம்மளோட லைவ் கிளாஸஸ்மே எப்படி இருக்கும் அப்படின்னா
லைவ் கிளாஸஸ் நடக்கும். ப்ளஸ் அன்னைக்கு கிளாஸில் என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த ரெக்கார்டிங் வீடியோஸுமே நாங்கள் யூஸ்வலாக குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம். எக்ஸாம்பிளுக்கு என் ஸ்க்ரீன் தெரியுது உங்களுக்கு? ஃபைன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பேட்ச்சு. ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட கிளாஸோட ரெக்கார்டிங்ஸை ட்ரைவ்லேயோ ஃபோல்டர்லேயோ நாங்கள் ஷேர் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி சம்டைம்ஸ் யூடியூப் இதுவுமே வந்துட்டு எங்களோட ரெக்கார்டிங் செஷன் தான், யூடியூப் லிங்காகவுமே ஷேர் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்துட்டு நீங்கள் இதை எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம், ஒன்லி ஃபார் ஜாயினிங் கோர்ஸ் மெம்பர்ஸ்க்கு, ஃபார் யுவர் ஃபியூச்சர் ரெஃபரன்சஸ்க்கு. இன்கேஸ் நீங்கள் உங்களால் வந்துட்டு அன்றைக்கி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண முடியல ஃபார் சம் எமர்ஜென்சிஸ் அப்படின்னாலுமே அன்றைக்கி கிளாஸில் என்ன நடந்துச்சு, லைவாக என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் த்ரூ திஸ் ரெக்கார்டிங் வீடியோஸ்னால நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? கோர்ஸ் சிலபஸ் நான் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் ப்ரோ. ஸோ அகெயின் வென் கம்ஸ் டு கோர்ஸ் சிலபஸ், என்னோட சிலபஸஸ் வந்துட்டு நான் கூகுளில் பார்த்தோ ChatGPT வச்சோ கிரியேட் பண்ணல. ஸோ பீயிங் ஆல்மோஸ்ட் 8 years இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், என்னோட சிலபஸ் நான் டிஃபைன் பண்ணும்போது நான் ஃப்ரெஷராக இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி நான் தேடி படித்தது. ஸோ ஒரு ஃப்ரெஷருக்கு ஒரு ஜாபுக்கு போகும்போது என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக தேவை, இல்லை ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு அந்தந்த ப்ராசஸ் என்ன தேவை, என்னென்ன முக்கியமான டாபிக்ஸ் தேவை அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இதில் சிலபஸஸாக நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம்.